வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக்கப் அணை. இது வந்து தென்பண்ணை ஆறில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் அணை. சாத்தனூர் டேம்லேருந்து வர தண்ணியை வந்து இங்கே வந்து தேக்கி வச்சு விவசாயிகளுக்காக ஒரு 3 மாதத்துக்கு வந்து கால்வாய் மூலயமா தண்ணி திறந்து விடுவாங்க. அதுக்காக இங்கே வந்து கொலமஞ்சனூரில் இது வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து சாத்தனூரில் இருந்து வர தண்ணியை வந்து டைரெக்டாக இங்கே தான் வரும். இங்கே தான் இந்த கால்வாய் வந்து அமைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் ஒரு சிறிய விவரம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாத்தனூர் டேம்லேருந்து வர தென்பண்ணை ஆறு. இப்போ வந்து இங்கே வந்து இதுதான் பிக்கப் டேமு. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி 2 கால்வாயில் வந்து தண்ணி விட்டுருவாங்க. வெயில் ஒன்றும் தாங்க முடியல. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் காவாயில் வந்து தண்ணி திறந்துக்கிறதுனால சரி குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலமஞ்சனூர். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வரும். தண்டராம்பட்டிலேருந்து 8 கிலோமீட்டர். இது கோயில் ஒன்று இருக்குது இங்கே, புத்து கோயில், ஃபேமஸான கோயில். இது கிட்ட வந்துட்டோம். தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பக்கத்தில் சுற்றி இருக்க கிராமத்தில் எல்லா பசங்களும் இங்கே வந்துடுவாங்க. அதுவும் குளிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே சில்லுன்னு இருக்குங்க. இந்த ரோட்லேருந்து வளைஞ்சி இப்படி உள்ள இந்த ரோட்டில் வந்தோடனே கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது. வண்டியில் போகும்போதே அந்த ஃபீல் கிடைக்குது. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பச்சை பசேல்னு. நீச்சல் தெரியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் இந்த ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த தண்ணி போகும். இந்த 3 மாதத்தில் வந்து பக்கத்தில் இருக்க கிராமத்தில் எல்லா பசங்களும் வந்து இங்கே வந்து நீச்சல் கற்றுப்பாங்க. நீச்சல் தெரியாதவங்க வந்து ஃபுல்லாக நீச்சல் கற்றுக்கிறதுக்கு வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். கேன் கட்டிட்டு நீச்சல் கற்றுப்பாங்க. அப்படி இல்லைன்னா டயர் இருக்குது, ஸ்விம்மிங் பூலில் போட்டு குளிக்கிற மாதிரி அந்த ரவுண்டாக வந்து டயர் இருக்குது பார்த்தீங்கன்னா. அது வந்து இங்கே கிராமத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா டாட்டா ஏசி இல்லை ஆட்டா டயர் வந்து டியூப் வந்து காற்றடிச்சு அது வந்து இது பண்ணிப்பாங்க. இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு மதியம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இதில் வந்து சாத்தனூர் டேமுக்கும் போய்க்கலாம். இது வந்து தார் ரோடு ஃபுல்லாக சாத்தனூர் டேம் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் தான் பிக்கப் பண்ணை. இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா 3 மாதம் வரைக்கும் இந்த தண்ணி போயிட்டுருக்கோம். அதாவது இங்கேருந்து பக்கத்தில் வந்து விவசாய நிலங்களுக்கு தான் இது வந்து இந்த ஏரி குளம் தண்ணி இது போயிட்டு ஃபுல்லாகிடும். சுற்றி இருக்க கிராமத்துக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து நீர் பாய்ச்சனத்துக்கு தான் போயிட்டுருக்கு. அந்த கேட் வந்து எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும். அந்த கேட்லேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போனீங்கன்னா டேம் இருக்குது உள்ளே, பிக்கப் அணை, அது பார்க்கலாம்.
அந்தாண்ட பார்க்கலாம். அந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு வந்து நீர் சப்ளை பண்ணுற வந்து வாட்டர் போர்டு இருக்குது. இந்தாண்ட ஃபுல்லாக காடுங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், மொத்தமும் காடு. ஆல்ரெடி உள்ளே போயிட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் அது உள்ளே நடந்து போனோம். அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோ அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 ரோடாக பிரியும். நேராக போனீங்கன்னா 7 கிலோமீட்டர் சாத்தனூர் டேமுக்கு வந்து இது நேராக போகிறது வந்து சாத்தனூர் டேமுக்கு போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயிர் வச்சிட்ருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து யாரோ பயிர் வச்சிட்ருக்காங்க, மாடெலாம் கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் வந்து இப்படி கட் பண்ணிங்கன்னா, ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா பிரியும். உள்ளே வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு 2 பக்கமும் பிரிட்ஜ் இருக்கும். கைப்பிடி செரு கட்டி வச்சுருப்பாங்க. தண்ணி வந்துட்டு இருக்குங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வாட்டர் போர்டுக்கு போகிற தண்ணி. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பிக்கப் அணை வந்துடும். பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு செமையான இடம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிலே தெரியாது. பக்கத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால ஜில்லுன்னு இருக்கும். இங்கே உள்ளே என்ட்ரானாலே உங்களுக்கே தெரியும். கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆன மாதிரி, மழை காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த கூலிங் தான் இருக்கும் ஃபுல்லாக. இதை வந்துட்டோம், அது தெரியுதா? அங்கே இருக்குது பாருங்கள் பிக்கப் அணை. இப்போ பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதாரம் இருக்கும் போல். இது ஃபுல்லாக செவராக இருந்துச்சு. நல்லா பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிட்டுருக்குங்க. அந்தளவுக்கு மழை பெஞ்சு தண்ணி அந்தளவுக்கு சாத்தனூர் டேம்லேருந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்த மொத்தமும் அடிச்சுட்டு போய்ட்டுருக்கு, மொத்தமாக உடஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்லாம் இது ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். இது ஃபுல்லாக காம்பவுண்ட் சேராக இருக்கும். நின்று பார்க்குறதுக்கும் சரி, நிறைய எச்சரிக்கை வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து இறங்கி குளிக்காதீங்க முதல்ல இருக்கும் அப்படின்னு ஃபுல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக மாங்காய் மரமாக இருக்கும். செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதாரம் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த அணை மாதிரியே இல்லை, இது பிக்கப் அணை மாதிரியே இல்லை. எங்கப்பா எங்கே எவ்வளோவா மாறிட்டுருக்குங்க. அங்கே அது சாஞ்சி போயிருக்கு பார்த்தியா மரம், அது எவ்வளோ பயங்கரமாக நின்றுருங்க. அதை கட்டை வந்து ஃபுல்லாக ரவுண்டாக கட்டை கட்டி அங்கே உட்கார மாதிரி இருக்குங்க. அவங்களாம் வந்து பயங்கரமாக சமைச்சு சாப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க, ஸ்டே பண்ணிடலாம். அந்த மரத்துக்கு அடியிலே பார்த்து தூங்குவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழையில் மொத்த மரமும் காணுங்க, ஃபுல்லாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இடமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பூரா மண்ணு கொட்டி சரிசமமாக இருக்கும். அதெல்லாம் காம்பவுண்ட் சோறு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காம்பவுண்ட் சோறு மொத்தமும் போயிட்டுருக்குது பாருங்கள். கம்பி பயங்கரமாக சேதம் ஆகிட்டுருக்குங்க. அந்த காவாலில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்த காவா தான். இதுலேருந்து பிரிஞ்சு இந்த பக்கம் போதா. இது வந்து அந்த சைடு இருக்க கிராமத்துக்கு வந்து 2 சைடு போகுது தண்ணி பிரிஞ்சு. இங்கேருந்து பிரிஞ்சு 2 சைடு போகிறதுனால இந்த பக்கம் இருக்க விவசாயம் வந்து ஃபுல்லாமே கவர் பண்ணிடுது. இந்த தண்ணி போயிட்டு ஏரி, குளம், குட்டை இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ரம்பிடுறதுனால
அடுத்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் தண்ணி வந்து பிரச்சனை இருக்காது. அதுக்காக தான் இங்கே பிக்கப் டேம்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அணை வந்து பிக்கப் அணை வந்து கட்டினாங்க. இது சாத்தனூர்லேருந்து வர தண்ணி தான். இது சாத்தனூர் டேம்லேருந்து டேரெக்டாக இங்கே தண்ணி வரும். இதெல்லாம் கீழே இறங்கி போகவே முடியாது போலங்க. ஃபர்ஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்க உடஞ்சிட்டு இருக்கு, மொத்தமும் உடஞ்சிட்டு இருக்கு. பார்த்துட்ருக்கீங்களா? இந்த நடு சென்டரில் இருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு தண்ணி இருக்காது. நாங்கள் வந்து இதிலே கிராஸ் பண்ணி அந்தாண்ட பக்கம் போயிடுவோம். இந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு காவை வந்து அந்த பக்கமும் ஒன்று போயிட்டுருக்கு பிரிஞ்சு. அந்த பக்கம் போகிறதுனால இந்த சைடு ஃபுல்லாக அது கவர் பண்ணிவிடும். இந்த பக்கம் போகிற காவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்க கிராமத்து விவசாயிகளுக்கு வந்து தண்ணி போகுது. அது பக்கம் அந்த பக்கம் இருக்க கிராம விவசாயிகளுக்கு வந்து தண்ணி போகுது. அது ஃபுல்லாக மரமாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே சுற்றி இருக்க கிராமத்தில் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபுல்லாக மரம். அந்த பக்கம்லாம் வெறும் அரச மரம் தான். அரச மரம், அந்த கல்லெல்லாம் ஏறவே முடியாது. அங்கெல்லாம் பார்த்தா இருந்த மண் மொத்தமும் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. அந்த பக்கம் வந்து இப்போ வந்து அங்கேருந்தே கீழே இறங்கிப்பாங்க போல். அப்போல்லாம் இறங்கவே முடியாது. அந்த இடத்துல எவ்வளோ மேடாக இருக்கும். இப்போலாம் அந்த இடத்துல இறங்கிப்பாங்க போல். ஃபஸ்ட்லாம் இப்படி வந்து இதில் கிராஸ் பண்ணி இதில் தான் இறங்கி வர முடியுமே. மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து கொசுவில் வச்சு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் ஏறும். ஏன்னா தண்ணி வந்து ஃபோர்ஸாக கீழே இறங்கும் போது மீன் வந்து அப்போ தான் விளாடி மீன் வந்து மேலே ஏறும். அதில் பெரிய பெரிய மீன் வந்துச்சுங்க. சாத்தனூர் டேம்லேருந்து வந்த மழையில் வந்து தண்ணி திறந்துவிட்டாங்க பார்த்தீங்களா. சரியான மீன். ஒரு மீன் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ 4 5 கிலோ வரைக்கும் மீன் இதிலே வந்துச்சு. அந்தளவுக்கு இதில் மீன் வந்து அதிகமான மீன். இந்த மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அண்ணனுங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பலாக வந்து குளிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்பாட்ஸ். வந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. பயங்கரமாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சீரியஸாக நம்ம ஒரு குட்டி பாப்பா வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. சர்க்கா மரம்லாம் விட்டுருக்கு. இங்கே பார்த்துட்டோம். வாங்க மேலே போகலாம். மேலே வந்து எப்படி கட்டியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்கா? படிக்கட்டெலாம் ஓடியாந்து வந்து ஏறத்துக்கு தான் ஜாலியாக இருக்குது. ஸ்லோவாக ஏறிக்கிட்டு இங்கே பாருங்க, இங்கே இரவத்தில் இருக்காரு. அதே எங்கள் அப்பா காவலா. இதை சுற்றி ஒரு இடம். ஐயோ, இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு காற்றடிக்கிறதே பெரிய விஷயம். இங்கே ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குது. இங்கே இருந்தெல்லாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு ஃபுல்லாக சுற்றி இருக்குது. அதனால் பயங்கரமாக இருக்குது. சீரியஸாக ஐ லைக் இட் பிளேஸ். திருப்பியும் படுத்துட்டார் அவர். ஐயோ, நான் உனக்கு இங்கே தான் ஜில்லுன்னு இருக்கா? அதெல்லாம் வந்து படுத்துட்ருக்க. சாத்தனூர் ப்ராஜெக்ட்.
சாத்தனூர் ப்ராஜெக்ட் பிக்கப் அணை. அந்த அண்ணனுங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, கத்துறாங்க. அது உள்ளே வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க. அது உள்ளே போயிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். தண்ணி இந்த பக்கம் ஊற்றுறதுக்கும் அந்த உள்ளே வந்து செம்மையாக இருக்கும். அது உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா வந்துடுங்க. வந்து இந்த மொமெண்ட்லாம் வந்து லைஃப்பில் ஒரு டைம் தான் வந்து மெமரிஸில் வந்து வச்சுக்க முடியும். அதனால் ஒரு டைம்னாச்சும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி படுத்துங்க. இன்னும் வந்துட்டுருக்காங்க அண்ணனுங்களாம். யாரும் கீழே வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. எப்போ பார்க்க முடியுமோ, எந்தெந்த வயசில் பார்க்க முடியுமோ அப்பயே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும். ஒரே இடத்துல இருந்துட்டு ரொம்ப போர். இதுதான் வந்து அந்த கேட், அந்த காவாய்க்கு வந்து தண்ணி திறந்து வர்ற கேட்டு. இது 3 கேட்டு இருக்குது. இந்த 3 கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வந்து காவலில் தண்ணி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேட்டு தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. நடுவில் இருக்கிறது ஓப்பன் பண்ணல. நடுவில் இருக்கிறது ஓப்பன் பண்ணாங்கன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போகும்போது அந்த காவாவே ஃபுல்லாக அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் ஃபுல்லாக போகும். இது வந்து கீழ்ப்பக்கம் போகிற ரோடு. இதெல்லாம் திறந்து விடுவாங்க. லாக் பண்ணிட்டுருக்கு, திறந்துட்டு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க, லாக் பண்ணிகிட்ருக்காங்க. தேன் கட்டியிருக்குங்க. ரெண்டு கேட் தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. சென்ட்ரல் இருக்கிறது ஓப்பன் பண்ணல. அதனால் அந்த இடத்துல இருக்க பில்லு கட்டை எல்லாமே அந்த இடத்துல நின்றுருக்கு. தேன் இருக்குங்க இங்கே, மலை தேன். ஐயோ, கடிச்சிருச்சுன்னா ரொம்ப போயிடும், நாம் போயிடுவோம். நல்லா இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் வந்தேன்னா அந்த பக்கத்தோடு அந்த அணையோடு அப்படியே போயிடுவேன். ஆனால் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த பக்கம் எங்கேயோ தண்ணி உள்ளே போகுது, இந்த பக்கம் ஏதோ பிரிட்ஜ் இருக்குது. நல்லாயிருக்கு. ஒரு நாள் வெளியே வந்து எங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகணுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட, இங்கே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதேமாரி கூலிங்கான இடம். மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. புங்க மரம் இருக்குது. ஃபுல்லாக காடு தான், இந்த பக்கம் ஃபுல்லாக காடு தான். அதனால் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லை.
இந்த பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நெகலும் சரி கூலிங்கும் சரி நல்லா குளு குளு குளுன்னு இருக்குது. இப்போ வந்து மேலேருந்து நம்ம கீழே வந்துட்டோம். தண்ணி இங்கே பாருங்கள். கொந்தளிச்சிட்டு வருது, சவுண்டு போட்டுட்டு வருது வெளியே 2 கேட்லேருந்து. அது 3மே திறந்து விட்டாங்கன்னா, 3 கேட்டுமே திறந்து விட்டாங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிடும். அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் அந்த கரை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு போவோம் தண்ணி. செம்ம ஃபோர்ஸாக வருது பாருங்கள், செம ஃபோர்ஸ் தண்ணி. அந்த சொயலெல்லாம் மாட்டிக்கிட்டோன்னா நம்ம வெளியே வர முடியாது. நான் வந்தால் நேரமா என்னான்னு தெரியல, பசங்களை யாருமே காணுங்க, வெறிச்சோடி போயிருக்கு காவா ஃபுல்லாக பசங்களாக இருப்பாங்க. இப்போ என்னென்னா காவாவில் யாருமே இல்லை, யாருமே பசங்களே ஒருத்தரை கூட காணோம். வந்ததுக்கு நான் மட்டும்தான் தனியாக குளிச்சுட்டு போகணும் போல். சரி, என்ன பண்ணுறது, நம்ம வந்து எப்பயுமே சோலோ தான். அதனால் தனியாகவே குளிச்சுட்டு கிளம்புவோம். இந்த மாதிரியான புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அது ஆல்னு வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.